எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையில் நின்று பரிவோடு மகந்து அருள் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி 6/1/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. வீட்டிலேருந்து நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி இருந்தால் ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்து சாப்பிட்டுட்டு போனால் ஓகே. அதாவது ரெகுலராக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றும் கணக்கு கிடையாது. புதுசாக பயணங்கள், ஏதாவது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி புதிய செயலுக்கு போகும்போது வடக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் திரும்புறது வந்து வடக்கு திசையாக இருந்தால் பால் சாப்பிட்டுட்டு போனால் சிறப்பு. இன்றைய திதி திருதிய திதி மதியம் 12:16 வரை, பின்பு சதுர்த்தி திதி. நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் மதியம் 4:37 வரை, பின்பு மக நட்சத்திரம். யோகம் பிரித்தி நாம யோகம். கர்ணம் பத்திரை கர்ணம் மதியம் 12:16 வரை, பின்பு பவகர்ணம். சந்திராஷ்டமம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பாருங்க, கடந்த ஒரு மாதமாகவே நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வந்து பார்த்தோம். 12 ராசிக்கும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் வந்து 3 நாள் நம்ம வந்து எடுத்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே அப்பா அம்மா இளைய சகோதரர் உடன்பிறப்புலேருந்து எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த ராசி பலன் வேணால் பழைய வீடியோ வந்து பாருங்கள். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து மேசராசியில் ஆரம்பித்து இருக்குது ஓகேங்களா. நேத்திக்கு வரைக்கும் நம்ம வந்து மிதுன ராசிக்கு வந்து வித் பரிகாரங்களோட அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் பிறக்க போகுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பில் நடந்தது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து போயிருக்குன்னு சொன்னாங்க. விருச்சக ராசியில் பல பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்களுக்கு அப்படியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ரிஷப ராசிக்கு அப்படியே நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ச்சி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் முன்பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த 2026 பிறக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்கு வந்து இப்போ டிசம்பர் மாதத்துலேருந்தே அதோட செயல்பாடுகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. அதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட குறிப்பு வந்து இதில் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தை மாதம் வரப்போகுது ஓகேங்களா. இப்போ தை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். நிறைய நேயர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, சார் தமிழ் மாத பலன்களும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட குறிப்பில் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குள்ளான ராசி பலன்கள் வந்து 12 ராசிக்குமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி நாட்கள் வந்து சில ஜோதிட டிப்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக ஓகேங்களா. இப்போ தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மகர லக்னமாக வருது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, தை 1ங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை தான் பிறக்குது ஓகேங்களா. கரணநாதன் வந்து கரசை கரணம் வருது. யோகம் வந்து துருவம் நாம யோகத்தில் வந்து வருது ஓகேங்களா. தேய்பிரை திரையோதசி திதியில தான் அன்னைக்கு வந்து இதாவது சூரிய உதயம் திருச்சியை மையமாக நான் வச்சு எடுத்திருக்கிறேன் 6:38. அப்போ பார்க்கும்போது மகர லக்னத்தில் வந்து தை மாதம் 1ஆம் தேதி வந்து பிறக்குது நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அங்கேயே மகரத்திலே வந்து
வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. கும்பத்துல வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு பகவானும் சனி பகவான் இருக்கிறாங்க. மிதுன ராசியில வந்து குரு பகவான் இருக்கிறாங்க. சிம்மத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாங்க. சந்திரன் வந்து விருச்சக ராசியில வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பிறக்கும் போது வந்து பார்க்கும்போது வர்க்கோத்தமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. லக்ன புள்ளியே வர்க்கோத்தமத்துல இருந்து இருக்கு. உத்திராடம் 2. அதே மாதிரி சூரிய பகவான் உத்திராடம் 2ஆம் பாவத்துல வந்து இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் உத்திராடம் 2ல இருக்கிறாங்க. குரு பகவான் புனர்பூசம் 3ல இருக்கிறாங்க. சுக்கிரனும் வந்து உத்திராடம் 2, கேது பகவான் பூரம் 1. ஓகேங்களா? புதன் பகவான் உத்திராடம் 4. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமத்துல வந்து நல்ல அமைப்புல வந்து இருக்கு. ஸோ தை மாத பலன்கள் வந்து நம்ம பார்க்கும்போது மேச ராசியிலேருந்து என்னென்ன பலன்கள் வரப்போகுது நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் ராசியான மேச ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கு, திருமணம் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மேச ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்டமான அனுகூலம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ஓகேங்களா? திருமண பேச்சுவார்த்தை அல்லது வரன் வரக்கூடியது இதெல்லாம் சுமூகமாக நடக்கும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்துச்சு, தந்தை ஆக முடியல நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தை மாதத்துல அதுக்கான ஒரு நல்ல அமைப்பு வந்து கொடுக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலங்கள். ஆனா பேராசை பற்றக்கூடாது. ஓகேங்களா? ஆசைகள் நிறைவேறும் இந்த இதுல பொறுத்த வரைக்கும். 2வது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா மேசராசிக்கு உண்டு. ஏற்கனவே முதல் குழந்தை இருக்கு, 2வது குழந்தைக்கு வந்து முயற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இடம் சார்ந்த விஷயத்துல கவனம் வேண்டும். ரியல் எஸ்டேட் பண்றவங்கலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? இது மேசராசி காமனானது. ஓகேங்களா? இப்ப மாணவர்களுக்கு வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து அப் டு 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து கல்வியில வந்து தடை வரும். சின்ன குழந்தை நம்ம அதை பெருசா ஒன்றும் நம்ம இது பண்ண வேண்டாம். ஸ்கூலை மாத்தி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கும் 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு. அப்புறம் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் மறதி ஏற்படும். 10th +1 +2 எழுதக்கூடிய நபர்கள் வந்து பாருங்க, மேசராசியில இருக்கிறவங்க படிச்சது மறந்து போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அதுக்கு தேவையான டிப்ஸ் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து பிஜி அண்ட் யூஜி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. டிகிரி எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த ஆண்டு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போராடி அவங்க பேப்பர் சப்மிட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஒரு போராட்டம் வந்து இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். போட்டி தேர்வு எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, நீட் தேர்வு, மற்ற எந்த போட்டி தேர்வு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எழுதுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குடும்பம். இவங்களோட குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க நன்மைகள் வந்து அதிகமா கிடைக்கும். மேசராசியில உள்ளவங்களுக்கு விடாமுயற்சியில தான் வந்து சக்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நல்ல அனுகூலம் வந்து கிடைக்கும். ஏராளமான சம்பாதித்த அமைப்பு வரும். ஒரு பிரான்ச்சுக்கு போல இன்னொரு பிரான்ச், அதாவது பிரான்ச் வந்து கிளைகளை வந்து அதிகமாக கொண்டுட்டு போவாங்க இந்த ஆண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களோட ஆசைகள் அதெல்லாம் நிறைவேற போகுது. இப்ப மேசராசியில பிறந்த உடன் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை குறையும். தெய்வத்தோட அனுகிரகம் வந்து இந்த தை மாதம் மட்டும்தான் இல்லை. ஓகேங்களா? குரு கடாட்சம் கிடையாது. ஆன்மீகத்துல வந்து ஒரு நாட்டம் இருக்காது. மேசராசியில் பிறந்த ஒரு நபரோட இளைய உடன் பிறப்பு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க வந்து திருமணமானவங்களா இருந்தாங்க, தம்பி தங்கை திருமணமானவங்கன்னா அவங்களோட வாழ்க்கை துணையோட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அந்த வாழ்க்கை துணைக்கு வந்து ஏற்படக்கூடிய செலவுகளை வந்து தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி மேசராசியில பிறந்த இளையோ தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் அவங்க செய்யறாங்க, சகோதர சகோதரி தொழில் செஞ்சா மட்டும்தான் தடை ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது தாய். தாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அம்மா சொல்ற பேச்சை உங்களால கேட்க முடியாது இந்த தை மாதம் மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கலை ஆர்வம் அதிகமாக வரும். சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வ பக்தி, டிவில தெய்வ பக்தி சேனல் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் வந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி உங்களோட தாய்க்கு வந்து அவங்க தாய்மாமனோட, அதாவது வந்து அவங்களோட கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரணையோட இருப்பாங்க. அவங்களால லாபங்கள் வந்து உண்டு. அம்மாவை நீங்க வாகனத்துல கூட்டிட்டு போகும்போது மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? உங்க தாய்க்கு வந்து கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இந்த 2026ல கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து மேசராசியில பிறந்த குழந்தைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் கவனம் வேண்டும். ஏன்னா குழந்தைகள் வந்து படிப்புல கம்மியா வருவாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் படிப்புல மட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். சார் வேலை, அடுத்தது வந்து வேலையை பத்தி எடுத்தோம்னா வேலை கிடைக்குமா? நிச்சயமா மேசராசி உள்ள நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உண்டு. கூட பிறந்த தம்பி தங்கச்சியும் கிடைக்குது. மேசராசியில பிறந்தவங்களுக்கும் ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
நீங்க வந்து ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த தை மாதத்துல. ஓகேங்களா? ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டாவே சரியா போச்சு. அதுக்கப்புறம் திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். தந்தை வழி உறவு மூலம் வந்து குடும்பம் அமையும். இப்ப ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் அமையல அப்படின்னா நீங்க உங்களோட அப்பா வழியில, அப்பாவோட சொந்த பந்தத்துல சொல்லி வச்சீங்கன்னா அவங்க மூலம் தான் இந்த மேசராசிக்கு வந்து கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தந்தைக்கு வந்து பயணங்கள் ஏற்படும். அரசு வழியில வந்து நன்மைகள் வந்து உண்டு, ஆதாயம் உண்டு. இப்ப மேசராசியில ஒரு பையன் பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு தான் இதை வந்து சொல்றோம். அவங்க அப்பாவுக்கு வந்து அரசாங்க வழியில நன்மைகள், ஒரு இடம் வாங்கியிருக்காங்க, பட்டா வேணும், சிட்டா வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் அரசுல எந்தெந்த வித விஷயம் வந்து நடக்கலையோ அதெல்லாம் அந்த தை மாதம் வந்து நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்மறையான சிந்தனைகள் வரும் மேசராசியை பொறுத்த வரைக்கும். தை மாதம் மட்டும் பார்த்துங்க, யார் பேச்சும் மேச ராசிக்காரங்க வந்து இந்த தை மாசம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மனசுல படுதோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தொழில வந்து நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் மேசராசியை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணனோ அக்காவா இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல்ல சின்ன சின்ன காயங்கள் வந்து ஏற்படும், சோம்பேறித்தனம் ஏற்படும். அவங்க வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடுக்கு போறது, வெளியூருக்கு போறது, வெளிமாநிலத்துக்கு போறதுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் வந்து இந்த தை மாசத்துல கண்டிப்பாக நடக்கும். மேசராசியில பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும். அதே மாதிரி மேசராசியில பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார், ஒன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு தை மாசத்துல வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த நாட்டுக்கு போகணும், ஒன்றுக்கு மேற்பட்ட நாடை வைக்காம ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சு ஒரு நாடு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தை மாசத்துல உங்களுக்கு நல்ல அனுகூலம் வந்து கிடைக்கும். இப்ப மேசராசியில இருக்கவங்க அரசியல்ல வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தை மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம், பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கொடுக்கும், வெற்றி வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா தொழிலே வந்து சிறப்பாக இருப்பார்கள். ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த தை மாதத்துக்கு மேசராசிக்கு உண்டான பலன்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ராஜநிலை அதிர்ஷ்டங்களை வந்து எப்படி பயன்படுத்த போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். வழக்கமாக புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிங்க. ஒரு 20லேருந்து 25 ரூபா தான் செலவு வரப்போகுது. ஓகேங்களா? இந்த பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை நினைச்சுக்கிட்டு எழுதணும். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு என்ன தேவை. இப்ப திருமணம் நடக்கணும்னா எனக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுங்க. குழந்தை பாக்கியம் வேணுமா, எனக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க வேண்டும், பாசிட்டிவா தான் நினைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கடன் அடைன்னு சொல்லக்கூடாது யாருமே. நல்ல வருமானம் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், நகை வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? இது மாதிரி எழுதிக்கலாம். இப்படி வந்து நீங்க வந்து எழுதிக்கிற சிறப்பு. இங்க எழுதலாம், இப்படி எழுதலாம், இந்த சைடும் வந்து நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த நாடிக்கட்டுக்குள்ளார எங்க வேணாலும் எழுதிக்கலாம். முழு நம்பிக்கையோடு எழுதினா நிச்சயமாக உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 89. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. உங்க ராசிக்கு உண்டான நம்பரை நீங்க மணிக்கட்டில் உங்களோட கோரிக்கை, நியாயமான கோரிக்கையை நினைச்சு எழுதுங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ முழுமையா பார்த்து கையில முழு நம்பிக்கையோட எழுதுற அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.